வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். எப்பதாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட எந்த விதமான லேபிளுமே இல்லாத டேட்டாவை கொடுத்து இதுல இருக்கிற லாஜிக்க நீயே கண்டுபிடின்னு சொன்னா அது எப்படி வேலை செய்யும்னு? இதுக்கு பேர் தான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இன்னைக்கு இத சாத்தியமாக்குற ஒரு பவர்ஃபுல்லான அல்காரிதம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சூழ்நிலைய ஒரு பயங்கரமா கலைஞ்சு போன ரூம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. புக்ஸு, ட்ரெஸ்ஸு, பொம்மைன்னு எல்லாம் ஒன்னோட ஒன்னு கலந்து ஒரே குழப்பமா கிடக்கு. இந்த ரூமை கிளீன் பண்ணுன்னு ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட சொன்னா அதுக்கு எப்படி தெரியும் எந்த பொருளை எங்க வைக்கணும்னு? இதுதான் நாம இப்ப சரி செய்ய போற ஒரு பெரிய புதிர். இதுதான் $1,000,000 கேள்வி. எந்த பேருமே இல்லாத ஒழுங்கமைக்கப்படாத பொருட்களோட குவியல்ல இருந்து ஒரு கம்ப்யூட்டர் எப்படி அர்த்தமுள்ள குரூப்புகளை உருவாக்குது? வாங்க இதுக்கான பதில கே-மீன்ஸ் கிளஸ்டரிங் எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். அதாவது தானாவே குரூப்புகளை உருவாக்குற ஒரு பவர்ஃபுல்லான அல்காரிதம் கே-மீன்ஸ் கிளஸ்டரிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது எப்படி ஒரு பெரிய குழப்பத்திலிருந்து ஒரு ஒழுங்க உருவாக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கே-மீன்ஸ் கிளஸ்டரிங்கிறது ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்களை எல்லாம் ஒன்னா சேர்க்கறது தாங்க. நம்மகிட்ட என்ன டேட்டா இருந்தாலும் சரி, அதோட கேரக்டரை பார்த்து ஓகே இவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க, இவங்கள ஒரு குரூப்ல போடலாம்னு பிரிச்சு மேற வேலை தான் இது. சரி, இந்த குழுக்கள் அல்லது குரூப்ஸ்ன்னு சொல்றோமே, தியரியா கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க இந்த டெக்னாலஜி உங்க டெய்லி லைஃப்ல ஏற்கனவே எப்படி ஒரு பார்ட்டா இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ஃபோன் கேலரி எடுத்து பாருங்களேன். நீங்க எந்த ஃபோல்டரும் கிரியேட் பண்ணாமலே சில போட்டோஸ்லாம் பீச் அல்லது நாய்னு தானா பிரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் உங்க ஸ்மார்ட் வாட்ச். நீங்க நடக்கிறீங்களா ஓடுறீங்களான்னு சென்சார்ஸ் மூலமா கண்டுபிடிச்சு அதை ஒரு குரூப்பா மாத்துது. இது எல்லாத்துக்கும் பின்னால இருந்து வேலை செய்யறது இந்த மாதிரி கிளஸ்டரிங் அல்காரிதம் தான். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இந்த அல்காரிதமா ரொம்ப முக்கியமான 2 விஷயத்துக்கு எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஒன்னு செக்யூரிட்டி, இன்னொன்னு ஆன்லைன் பிசினஸ். ஆன்லைன் செக்யூரிட்டில இதோட பங்கு ரொம்ப முக்கியம். ஒரு வெப்சைட்ல யாரு உண்மையிலே மனுஷன், யாரு ஹேக்கர் அனுப்பின ரோபோட் அதாவது பாட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு பேஜை மெதுவா படிப்போம், ஆனா ஒரு பாட் ஒரே செகண்ட்ல 1000 பேஜை ஓபன் பண்ணும். இந்த வித்தியாசத்தை வச்சே கே-மீன்ஸ் இவங்க மனுஷங்க இவங்க பாட்ஸ்னு 2 குரூப்பா பிரிச்சு போட்டுடும். அமேசான் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நம்மளோட ஷாப்பிங் பழக்கத்தை கவனிச்சுட்டே இருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறவங்கள ஒரு குரூப், ட்ரெஸ் வாங்குறவங்கள இன்னொரு குரூப்னு பிரிச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விளம்பரத்தை மட்டும் காட்டுவாங்க. இதனால அவங்களுக்கு சேல்ஸும் அதிகமாகும். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த அல்கரிதமோட உண்மையான பவரே வேற ஒரு விஷயத்துல தான் இருக்கு. அதாவது காலப்போக்குல டேட்டா பாயிண்ட்ஸ் அதோட குரூப்பை எப்படி மாத்துதுன்னு ட்ராக் பண்றது தான். இதுதான் உண்மையான மேஜிக். இதே இப்படி பாருங்க, ஒரு கஸ்டமர் இருக்காரு. அவர் எப்போதுமே கம்மி விலையில பொருள் வாங்குற பட்ஜெட் ஷாப்பர் குரூப்ல இருக்காருன்னு வச்சுப்போம். திடீர்னு ஒரு நாள் அவர் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு லேப்டாப்பையும் போனையும் வாங்குறாரு. உடனே என்னாகும்? இந்த அல்கோரிதம் அவர் அந்த பழைய குரூப்ல இருந்து தூக்கி லக்ஸுரி ஷாப்பர் குரூப்ல போட்டுடும். பாத்தீங்களா? இந்த மாதிரி முக்கியமான மாற்றங்களை உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். அப்போ இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு தடவை குரூப் பண்ணி விட்டுடுறதில்ல, தொடர்ந்து கவனிச்சு ஒருத்தரோட பழக்கம் மாறும்பொழுது அவங்க குரூப்பையும் மாத்தி அமைக்கிறது தான் இதோட உண்மையான பவர். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நம்மள சுத்தி இருக்கிற டிஜிட்டல் உலகம் இந்த மாதிரி அல்கரிதம் மூலமா எப்படி தொடர்ந்து குரூப் பண்ணப்பட்டுட்டே இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். சுருக்கமா சொல்லணும்னா, நமக்கு தெரியாமலே நம்ம போட்டோஸ், நம்ம ஆன்லைன் செக்யூரிட்டி, நம்ம ஷாப்பிங்னு எல்லாத்தையுமே இந்த டெக்னாலஜி பின்னால இருந்து குரூப் பண்ணி நம்மளோட டிஜிட்டல் வாழ்க்கைய மாத்தி அமைச்சிட்டு இருக்கு. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்களுக்கு வந்த விளம்பரங்களையோ இல்ல போன்ல வந்த ரெக்கமெண்டேஷனையோ வச்சு யோசிச்சு பாருங்க. ஏஐ உங்களை எந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான குரூப்ல சேர்த்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.